ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். இன்றைய காலை ஆராதனைக்கு உங்களை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய அதிகாரம் 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இப்பொழுது நம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தோடு அப்பா என்ன வார்த்தைகளோடு எங்களோட இடைப்பட நீர் சித்தமாக இருக்கிறீரோ அப்பா, எங்கள் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்கப்பா. ஒரு நாளும் எங்கள் மாமிசம் வெளிப்படாதபடி எங்கள் தேவ ஆவியானவரை முழுவதுமாக எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில் முழுவதுமாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் துவக்குகிறோம் தகப்பனே. நீரே ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்திற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த அதிகாரத்துக்குள்ளாக நம்ம போவதற்கு முன்பாக அந்த 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த 2 அதிகாரத்தில் நம்ம தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால் உடன்படிக்கை பெட்டி அப்படின்ற நம்ம கொடுக்க தோணுகிறது. ஏனென்றால் தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி என்ன செய்தார் என்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் வாஞ்சித்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த எண்ணம் அந்த நாட்களில், சவுலின் நாட்களில் அவங்க தேடாத போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் கூட 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்ம தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். அப்போ இந்த நாட்களில் தாவீது ராஜாவாக வந்த பிறகு அவர் முதலாவது எதை தேடுகிறார் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிறார். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியில் கேருபீன்கள் மத்தியில் தேவனுடைய பிரசன்னம் வந்து இறங்கும். அந்த இடம் முழுவதும் அந்த பிரசன்னம் அசைவாடி கொண்டிருக்கும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் தேவன் அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஆவலும் அந்த வாஞ்சையும் தாவீதுக்கு இருந்தது என்று 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு தவறு தான் ஆண்டவர் அந்த தாவீது பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா தேவனுடைய சித்தத்தை வந்து அறியாதபடி அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வாஞ்சித்து அந்த இடத்துல ஒரு சிறிய தவறை செய்கிறார். ஏனென்றால் மனிதர்கள் என்றாலே தவறு செய்வது இயல்புதான். அந்த இடத்துல ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எப்படியாவது கொண்டு வரணும், அவருடைய பிரசன்ஸ் தான் இருக்கிற அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது வாஞ்சித்தார். அதனால் அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையின் படி செய்யாதே போனார். அதனால தான் அந்த இடத்துல ஊசா என்ன பண்ணார், மரித்து போனார். அவர் புது ரதத்தை அந்த உடன்படிக்கை பெட்டியை ஏற்றிக்கொண்டு அந்த இடத்துல வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி விழுகிறது என்று ஊசா அதை தொட்ட பொழுது ஊசா மரித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ பார்க்க போனால், இப்போ ஒரு ஊழியக்காரன் மரித்து போனால் அந்த தேசத்து ராஜாவுக்கு அது ஒரு பெருத்த ஒரு அவமானமாக இருக்கும். அந்த தேசத்திற்கு ஒரு அவமானமாக காணப்படும். ஏனென்றால் சகல ஜனங்களும் சகல இஸ்ரவேல் ஜனங்களும் கூட்டி அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று தாவீது கொண்டு வர சித்தமாயிருக்கிறான். அப்படி பார்க்க போகும் பொழுது ஊசா அந்த இடத்துல மரித்து போனான் என்று தாவீதுடைய வாழ்நாள் முழுவதும் அது ஒரு குற்ற உணர்ச்சியாகவே கூட காணப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த இடத்துல தாவீது என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்தா நம்ம சில நேரங்களை வந்து அதிக பிரசங்கித்தனம் கூட சொல்லலாம். அதிக பிரசங்கித்தனமாக சில காரியங்களை செய்துட்டு பிற்பாடு என்ன பண்ணுவோம், அதுக்காக நம்ம வருந்துவோம். ஒருவேளை இந்த இடத்துல ஊசா மரித்து போனதை குறித்து தாவீது வருந்தி கொண்டிருக்கலாம். அப்போ பிற்பாடு அவர் என்ன செய்தார், 14ஆம் அதிகாரத்தில் தனக்கென்று அந்த அரண்மனைகளை கட்டிக்கொண்ட பிறகு தாவீது என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய எதிரிகளை வீழ்த்துவதற்கு தேவ சித்தத்தை அறியும்படியாக, தேவனுடைய பிரசனத்தை தேடும்படியாக, அவரிடத்துல அவருடைய திட்டங்கள் என்ன என்று அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த பெலிஸ்தர்களை அவர்கள் வீழ்த்தும் பொழுது முதலாவது நான் எப்படி செல்ல வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அப்போ ஆண்டவரை நோக்கி அவர் கேட்கும் பொழுது அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்ட பொழுது கர்த்தர் என்ன சொன்னார், போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்போ அந்த இடத்துல அவர் ஜெயம் கொள்ளும்படியாக தேவன் அவர்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மேலும் நம்ம 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் கூட நம்ம பார்த்திருக்கிறோம், 2வது முறையாக அவர்களை மேற்கொள்ள நான் எப்படி போக வேண்டும் என்றால் அப்போ தேவனுடைய பிரசனத்தில் அமர்ந்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதுக்குள்ளாக வந்தது நம்ம பார்க்கிறோம். அப்போ 14ஆவது வசனத்தில் சென்ற அதிகாரத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, ஒரு புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த
இந்த இடத்துல கொடுக்குறாரு. நீ முசுக்கட்டை செடிகளுக்கு பின்பாக எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை வீழ்த்து என்று. ஏனென்றால் நேற்று கூட நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் செய்தி கொடுக்கும் பொழுது சொல்லியிருந்தார். அப்போ ஆண்டவருடைய பிரசன்ஸ் வான்படை மாதிரி மேலே பறந்து கொண்டிருக்குமாம். தாவீது இருந்த இடத்துல இருந்தே அந்த அவர்களை கைது பண்ண செல்லும்படியாக அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி, ஒரு புதிய திட்டத்தை வகுத்து கொடுக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய எத்தனையோ காரியங்களை நம்மளுடைய மாமிசத்தின்படி செய்யாதபடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம வாஞ்சித்து அவருடைய திட்டங்களை நம்ம அறிந்து கொண்டு செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை வெற்றி தருவார். இப்பொழுது நம்ம இந்த 15 அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து வருவோம். இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், மீண்டும் ஒரு முறை திரும்ப செய்வோம். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல தாவீது என்ன பண்ணுறார் நம்ம பார்க்க போனால், மீண்டும் தவறிய இடத்தில் இருந்து தான் என்ன செய்ய வேண்டும், தன் தவறை எப்படி திருத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சித்து அந்த இடத்துல காரியங்களை நடப்பிக்கிறார். இதில் 1 முதல் 3 வரை நாம் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கக்கூடிய இடம். 2வது 4-24 அந்த உடன்படிக்கை கொண்டு வருகிற ஒரு குழுக்களை அவர் ஏற்படுத்துகிறார். 25-28 அந்த வழிகளை அவர், அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற அந்த வழிகளை அவர் எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். கடைசியாக இருக்கிற வசனத்துக்கு மீகால் அவரை தாவீதை எப்படி தன் இருதயத்துக்குள்ளே அவமானப்படுத்த இகழ்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ 1வது வசனத்துக்கு நீராக நம்ம கடந்து போகலாம். 1வது வசனம், அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். ஹல்லேலூயா. அப்போ தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்குகிறாரு. தனக்கு வீடுகளையும் அரண்மனைகளையும் கட்டி கொண்ட பிறகு அவர் என்ன செய்கிறாரு, தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை அங்கே ஆயத்தப்படுத்துகிறார். இந்த நாளில் கூட நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய வீடுகளில் கூட நம்ம ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்ஸை நம்ம கேரி பண்ணோம், நம்ம விரும்புவோம். அப்போது நம்ம பர்டிகுலராக நம்மளுடைய வீடுகளில் எந்த இடத்தை நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். இப்போது நிறைய பேர் வீட்டில் ஜெப அறை என்று தனியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆவிக்குரிய தகப்பன் கூட லாஸ்ட் செர்மனில் சொல்லும் பொழுது சொன்னார், ஒரு தாய் ஒரு அறையை தனக்கென்று தேவனுக்கும் அவர்களுக்கும் என்று தனக்கென்று உரையாடும்படியாக அவருடைய பிரசனத்தை நான் கேரி பண்ண வேண்டும், அவரோடு நான் உரையாட வேண்டும் என்று தனக்கென்று ஒரு அறையை ஆயத்தப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் தனக்குள்ளாக வரணும், தன் நகரத்தை சுற்றிலும் வர வேண்டும், தன்னுடைய ராஜ்யம் ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளாக வளர வேண்டும் என்று தாவீது வாஞ்சித்து அப்போ அந்த இடத்தை ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல ஒரு கூடாரத்தை போடுகிறான். 2வது வசனம், பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கல் ஆகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு தான் இந்த தலைப்பை நாம் கொடுத்தேன். ஏனென்றால் 13ஆம் அதிகாரத்தில் தாவீது செய்த அந்த தவறை மீண்டுமாக திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த இடத்துல தாவீது திருத்திக் கொள்கிறார். ஏனென்றால் அதில் பார்த்தோம், அவர் புதிய ரதத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் என்னாகும், 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், அந்த உடன்படிக்கை பெட்டியை யார் கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தால் கோகாத்தின் புத்திரர் தன் தோள்களில் சுமக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்வோம் என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எடுத்தவர்கள் யாராவது இருந்தால் வாசிக்கலாம். இப்போ என்னாகும் 4ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் மோசேக்கு ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த காரியத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம வாசிக்க கேட்கலாம். அதன் மேல் ஆராதனைக்கேற்ற சகல பனிமுட்டுகளாகிய கலசங்களையும் முள்துறடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிபீடத்திற்கு அடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதன் மேல் வைத்து அதன் மேல் தகசு தோல் மூடியே விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள். 15ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம்.
பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளை மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம 13ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணார்? ஊசா அந்த உடன்படிக்கையை பற்றியே தொட்டார். அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுக்கிறார். இந்த நாளில் நம்முடைய ஊழியத்துக்கு கூட நம்மளுடைய ஆவிக்குரிய பெரியவர்கள் நமக்கு அநேக திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய சுய நோக்கத்தோட நம்ம செய்யும் பொழுது அந்த காரியத்தில் நிச்சயமாகவே நம்ம தோல்வி அடைந்தவர்களாக நம்ம திரும்ப காணப்படுவோம். அப்போ இந்த இடத்துல மோசேக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அப்போ கோகாத் புத்திரர் தான் என்ன பண்ண வேண்டும்? அந்த சுமைகளை சுமக்க வேண்டும். அதே மாதிரி லேவியர்களில் 3 கோத்திரத்தார் இருக்காங்க: கோகாத், மெராரி, கெர்சோன். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணிகளை ஆயத்தப்படுத்தி தேவன் தந்திருக்கிறார். அப்போ இந்த நாளில் கூட நம்ம பார்த்திருக்கிறோம், ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு சித்தத்தை நியமித்து கொடுத்திருக்கிறார். ஏன்னா பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான வரங்களை அளித்திருக்கிறார். அப்போ அவர்களுடைய வரங்களுக்கு ஏற்ற ஊழியத்தை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். அப்போ இந்த நாளில் யார் யார் எதை செய்ய வேண்டும் என்று நியமித்திருக்கிறார்களோ அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், பிற்பாடு தாவீது அதை அறிந்து கொண்டார் என்று 3வது வசனம். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வர செய்தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனங்கள் நம்ம பார்க்கிறோம், தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு. அப்போ தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இதனால் நம்ம பார்க்கிறோம், நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகள் வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ரூமை ஒதுக்கி தருவோம். நம்மளோட ஸ்டோர் ரூமில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு எப்படிலாம் அவங்களுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இல்லை நம்ம வீட்டில் ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவை, அந்த குழந்தைக்கு ஒரு தொட்டில் தேவை, இது தேவை. அப்போது அந்த தேவைகளெல்லாம் அந்த நம்ம பார்த்து 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 செய்கிறது போல தாவீது என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்த அந்த ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வர செய்தான். அப்போ தாவீது தேவனிடத்துல எத்தனை அன்பாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால தான் கர்த்தருக்கு தன் இருதயத்துக்கு பிரியமானவன் என்று தாவீது பெயர் பெற்றிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல எருசலேமில் அனைத்து ஜனங்களையும் கூடி வர செய்திருக்கிறார். 4வது வசனம். ஆரோனின் புத்திரரையும் லேவியராகிய கோகாத் புத்திரரில் பிரபுவாகிய ஊரியேலையும் அவன் சகோதராகிய 120 பேரையும், மெராரியின் புத்திரரில் பிரபுவாகிய அசயாவையும் அவன் சகோதராகிய 220 பேரையும், கெர்சோன் புத்திரரில் பிரபுவாகிய யோவேலையும் அவன் சகோதராகிய 130 பேரையும், எலிசாப்பான் புத்திரரில் பிரபுவாகிய செமாயாவையும் அவன் சகோதராகிய 200 பேரையும், எப்ரோன் புத்திரரில் பிரபுவாகிய எலியேலையும் அவன் சகோதராகிய 80 பேரையும், ஊசியேல் புத்திரரில் பிரபுவாகிய அமினதாபையும் அவன் சகோதராகிய 112 பேரையும் தாவீது கூடி வர பண்ணினான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நியமித்தபடி மோசேக்கு என்னாகும் அதிகாரத்தில் நம்ம படித்திருக்கிறோம், மோசேக்கு கட்டளையிட்டபடி லேவியின் புத்திரர்களாக யார் யாரெல்லாம் கூப்பிடுறார்? கோகாத், மெராரி, கெர்சோன். அப்போ இவர்களை எல்லாம் ஆண்டவருடைய பரிசுத்த அந்த பாண்டங்களை தொடும்படியாக, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்படியாக இந்த நாட்களில் தாவீது ஆண்டவருடைய வார்த்தையின் படி கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஆயத்தப்படுகிறான். அப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்து எத்தனை பேரை கூட்டி கொண்டு வருகிறான் என்று பார்க்கிறோம். லேவி கோகாத் புத்திரில் எத்தனை பேர் நம்ம பார்த்தோம்? 120 பேர். அடுத்தது மெராரியின் புத்திரில் 220 பேர், கெர்சோன் புத்திரில் 130 பேர். அப்போ இவர்கள் எல்லாரையும் அவன் ஆயத்தப்படுத்தினான். அப்போ இந்த நாளில் நம்மளுடைய ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக நம்ம காத்து கொண்டு இருக்க வேண்டும். நம்மளுடைய சபையில் கூட சண்டே சர்வீஸாக இருந்தாலும் சரி, நம்ம வர்ஷிப் முன்னாடி கூடி நின்று நம்ம பவர் மினிஸ்ட்ரி நம்ம ஜெபிக்கிறோம். எதற்காக என்ற ஆண்டோட பிரசன்னம் இந்த இடத்துல வர வேண்டும். ப்ரீ வர்ஷிப் பண்ணுறோம் எதற்கான? ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல வர வேண்டும். அவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவர்களை எல்லாம் கூடி வர செய்திருக்கிறார். அப்போது அடுத்தது 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியாத்தரையும் லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அமினதாப் என்பவர்களையும் அழைத்து. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஆசாரியர்களையும் அவர் அழைத்திருக்கிறார், லேவியர்களையும் அவர் அழைத்திருக்கிறார். அவர்களை நோக்கி, லேவியர்களை, நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு
தமக்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றார் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம கேரி பண்ண முடியாதபடி நிறைய உலக பிரகாரமான சிந்தைகள் நமக்குள்ளாக இருக்கலாம். அது குப்பைகளை போல நம்ம இருதயத்தில் இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் இந்த வசனத்தோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். முதலாவது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தைகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த கோபம், எந்த கசப்பு, எந்த போட்டி, பொறாமைகள் இல்லாதபடி தேவனை மாத்திரமே சார்ந்து இருக்கும்படியாக அவருடைய பிரசனத்தை சுமக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக காணப்படுகிறோம். அப்போ இந்த இடத்துல அவர்கள் என்ன சொல்றாங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது நம்ம பார்க்கிறோம், மோசே அந்த ஜனங்களை எல்லாம் அந்த மலை அடிவாரத்தில் கூட்டிகிட்டு வரும்பொழுது முதலாவது தேவன் பேசும் பொழுது தேவன் என்ன சொல்கிறார் மோசேக்கு, இந்த ஜனங்களை எல்லாம் நாளை நான் பேச போகிறேன், இந்த ஜனங்களெல்லாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க வெளிப்புறமான பரிசுத்தம் அல்ல, உட்புறமான பரிசுத்தம் அவர்களுக்கு வேண்டும் என்பது. அப்போ அந்த இடத்துல ஆண்டோடைய அந்த வார்த்தைகள், ஆண்டவர் அந்த ஜனங்களோட பேசுகிறாரு. பேசும்பொழுது அந்த ஜனங்கள், எங்களால் அவருடைய ப்ரெசன்ஸை கேரி பண்ண முடியல, எங்களால் தாங்க முடியல, மோசே நீயே நீங்கள் பேசி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கீழ்ப்படுகிறோன்ற அளவுக்கு. அப்போ ஆண்டோடைய பிரசன்ஸை நம்ம கேரி பண்ணணும் அப்படின்னா, ஆண்டோட பிரசனத்தை நம்ம தாங்கிக் கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் உணர வேண்டும் என்றால் முதலாக நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 13வது வசனம், முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி இருதயம் இன்று நமக்குள்ளாக இருக்கிறதா என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு தவறு செய்கிறோம், ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் இந்த தவறை செஞ்சுட்டேன், என்னுடைய தப்பு தான், உங்ககிட்ட விசாரிக்காம நான் அந்த தப்பை செஞ்சிட்டேன். இன்னைக்கு கூட அநேக பேரை பார்த்தா கடன் பாரத்துக்குள்ளாக சிக்கிக்கொண்டு, ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு பொருளாதாரத்தில் குறைவுகளை உண்டு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீயும் கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நிச்சயமாக என் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால், அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை தேடாத, அவருடைய வார்த்தைகளை விசுவாசியாதபடி அநேக நாட்கள் நம்முடைய சுய இச்சையின்படி நம்ம என்ன பண்றோம், நிறைய இடத்துல லோன் வாங்குறோம், கடன் பிரச்சனை மாட்டிக்கொண்டு கடைசியில் யாரை குறை சொல்றோம், ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வந்தாருன்னு சொல்லி தேவனை நோக்கி முறுமுறுக்கிற ஜனங்களாக நம்ம காணப்படுகிறோம். அப்போ இந்த இடத்துல தாவீது என்ன சொன்னாரு, தன் அடி விழுந்தது எதுக்காக, நான் கர்த்தருடைய சித்தத்தை அறியல, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியல, அதனால தான் இந்த அடி எனக்கு விழுந்தது, அதனால தான் அந்த இடத்துல ஊசா மரித்து போனான் என்று அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ ஊசா மரித்து போகும் பொழுது தாவீது அந்த இடத்துல நினைவாக ஊசாவின் பெயரை வைத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாரு, தன்னுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின் படியே அப்படின்னு செய்ய வேண்டும். ஏன்னா நாம் ஒரு நாளும் நம் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாள் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இதை நான் செய்யலாமா வேண்டாமா என்று தேவ சித்தத்தை அறிந்து நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மளுடைய எல்லா காரியங்களும் ஜெயமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவர்கள் என்ன சொல்றாங்க, ராஜா சொல்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. அப்போ இந்த இடத்துல கீழ்ப்படிதல் என்றது ஒரு இன்றியமையாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்போ இந்த வாழ்க்கையில் கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடங்களை நம்ம பார்க்கிறோம், அவர்களை தேவனுடைய பெட்டியை பரிசுத்த அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருவதற்கு முன்பாக தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படி மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டி அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை பெட்டியை டைரக்டாக அவங்க தொடக்கூடாது, அதற்காக ஒரு தண்டு கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டு தோள் மீது மாத்திரமே சுமந்து கொண்டு வர வேண்டும். அவர்கள் அந்த பரிசுத்த அந்த ஆரோனை
மெராரின் புத்திரர்கள் அதை வந்து பிராக் செய்யும் போது கூட அவர்கள் அதை கண்ணால் கூட அவர்கள் பார்க்கக்கூடாது என்று என்னாகமம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ மோசேக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நியமத்தையும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாங்க, மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டி அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்து கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த நாளில் கூட நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் கூட அநேக காரியங்களை குறித்து நமக்கு அறிவுரைகள் வழங்கலாம். ஆனால் நம்ம அந்த அறிவுரைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, கீழ்ப்படியோமா, இல்லை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா சில நேரங்களில் வந்து நம்மளுடைய சுய புத்தி மேலோங்கி, மாமிச சிந்தை மேலோங்கி என்ன பண்ணுறோம், ஆவிக்குரிய சிந்தையை கீழே தள்ளிடும். அந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு மீண்டும் மீண்டுமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் எப்பொழுது திரும்ப திரும்ப தேவனிடத்தில் நம்மளுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து தேவனுடைய பாதத்தில் விழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தோல்விகள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இப்போ இதை பார்க்கிறோம். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி என்ன சொல்றாருன்னா, உங்கள் சகோதரரை பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க அப்படின்னா ஆண்டவரை நோக்கி அவர் வந்து பாட வேண்டும். கீத வாத்தியங்களினால் அவர் இசைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கைத்தாளங்களோடும் ஓசைகளோடும் ஆண்டவரை நோக்கி அவர் பாடி ஆராதனை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். ஏனென்றால் தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் என்ன சொல்றார், ஆண்டவரை துதித்து பாடுகிற ஒருவராக காணப்படுகிறார். அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்ற, லேவியரின் பிரபுக்களை நோக்கி நீங்க இதற்கெல்லாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. ஒருவேளை அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த நகரத்துக்குள்ளாக இல்லாதபடி சவுலின் நாட்களில் அதை பற்றி நினைவு கூட இல்லாதபடி இருந்தாங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் லேவியின் புத்திரர்களுக்கு வேலை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போது இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றார், நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள், ஆண்டவரை நோக்கி பாட, ஆண்டவரை நோக்கி துதிக்க நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம் தேவனை நோக்கி ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரலாம். அவருடைய தரிசனம் கூட நம்மளுடைய கண்களில் நிச்சயமாக கர்த்தருக்கு சித்தமானால் நம்மை காணக்கூடிய கிருபை தேவன் தருவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். அப்போது மனசில் எந்த துக்கமும் கிடையாது, எந்த சஞ்சலத்தோடும் இல்லை, சந்தோஷம் உண்டாகும்படி பாடுங்கள் என்று. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்கள் என்று வேதவசனம் சொல்லியிருக்கு. கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவரை நம்ம நோக்கி பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது எப்படி பாடணுமா, சந்தோஷமாக பாடணும். ஓசையோடன் கைத்தாளங்களோட கைகளை தட்டி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து நம்முடைய முழு இருதயத்திலிருந்து நம்ம பாடும் பொழுது நிச்சயமாகவே தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும். நம்மளுடைய சபைகளில் ஆராதனை நடக்கும் பொழுது நம்ம சுற்றி முற்றி இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோமே தவிர நம் தேவனை நோக்கி முழு இருதயத்தோடு நம்ம ஆராதிக்கிறோமா என்று நம் பார்த்தால் அநேக நாட்களை இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் நம் முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி பாடும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் பிரசன்ஸ் நம்மளை தொடுவதை நம்மளால் உணர முடியும். சில நாட்களில் கூட சில பேர் நிறைய காரியங்களை குறித்து, தன்னுடைய பலவீனங்களை குறித்து, குடும்பத்தின் காரியங்களை குறித்து அதே குறித்து சிந்தித்து ஆராதனை நேரத்தில் அவருடைய நினைவுகள் எங்கே இருக்கும்னா வெளி உலகத்தில் இருக்கும். அப்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு தான் இந்த இடத்துல தாவீது செய்கிறார். மனிதர்களுடைய வார்த்தைகளை அவர் கேட்கவில்லை, உலக பிரகாரமான வார்த்தைகளை அவர் தேடவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். தன்னுடைய தவறை மீண்டுமாக திருத்திக் கொள்ள அவர் முயற்சி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சந்தோஷமாக பாடும்படியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஏமானையும் அவர் சகோதரர் பெரகியாவின் குமாரனாகிய ஆசாப்பையும் மெராரியின் புத்திரரான தங்கள் சகோதரர் குஷாயாவின் குமாரனாகிய ஏத்தானையும் இவர்களோடும் கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசியேல், செமிரோமோத், எகியேல், ஒன்னி, எலியா, பெனாயா, மாசேயா, மத்தித்தியா, எலிப்பேலேகு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், ஏயேல் என்னும் வாசல் காவலாளரும் நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா. அப்போது 13வது அதிகாரத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது? எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது?
கீரியாத் யாரீமிலிருந்து எருசலேம் நோக்கி கொண்டு வரப்படுகிறது. அப்போ நடுவில் அந்த ஊசா அந்த இடத்துல மறித்து போனதால் அந்த இடத்துல அவனுக்கு நினைவாக அந்த நகரத்தின் பேர் வைக்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த இடங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். நான் சொன்னது போல அந்த வழிகளை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அப்போது காவலாளரையும் அந்த இடத்துல நிறுத்துறாங்க. அப்போது தாவீது இந்த இடத்துல எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக அந்த காரியத்தை நடத்தியிருப்பார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஒரு அடி விழுந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுது அவர் என்ன சொல்வார், தேவனை நோக்கி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆராதித்து 1 2 3 4 7 ஆண்டவரே உமக்கு நன்றி என்று ஒவ்வொரு இடத்திலும் அவர் என்ன சொல்லியிருப்பார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருப்பார். அப்போ லேவியர்கள் மீது ஆண்டோடைய பிரசன்னம் இறங்கியிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆசாரியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் ஆண்டவருக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று ஆண்டவருக்கு அந்த பொன் குத்து விளக்குகளை ஏற்றி தூப வர்க்கங்களை ஏற்றி சமூக தப்பங்களை அவர்கள் செய்யும் பொழுது இந்த இடத்துல அந்த காரியங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல தாவீது என்ன செய்கிறார்னா, ஆண்டவரை துதித்து பாடி நடனம் ஆடி ஆண்டவரை வரவேற்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஓசையுடன் கைத்தாளத்தோடு ஆண்டவரை இங்கே வரவேற்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடங்களை நம்ம பார்க்கிறோம். தாவீது லேவி குடும்பத்தரை சேர்ந்தவர் கிடையாது, அவர் யூதா வம்சத்தரை சேர்ந்தவர். ஆயினும் ஆண்டவர் மேல் வைத்த அந்த பிரியத்தினால அவர் உடன்படிக்கை பெற்று தன் இருக்கும் இடத்துல இருக்கணும், ஏன்னா அவருடைய பிரசனம் தான் இருக்கும் இடத்துல இருக்க வேண்டும் என்று அவன் வாஞ்சிக்கிறான். இந்த நாளில் கூட நம்மளுடைய ஆண்டவர் எனக்கு வீடு கொடுத்தா நான் தனியாக ஒரு ஜெபறையை வைப்பேன், ஆண்டவர் எனக்கு வீடு கொடுத்தா நான் ஜெபக்குழு ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு வீடு கொடுத்தா நான் மாதத்தில் ஒரு நாள் ப்ரேயர் நடத்துவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வீடு கொடுத்த எத்தனை பேர் ஆண்டவருக்கு என்று தனியாக ஒரு அறையை அவருடைய பிரசன்ஸ் எனக்கு வேணும்ன்று நம்ம நியமித்து வைத்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்கு வேணும், அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக கடந்து போக வேண்டும். ஏனென்றால் ஒரு பிரசன்னமும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து பொழுது நிச்சயமாகவே கோணலான பாதைகளை அவர் செவ்வையாக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் முன்பாக அவர்கள் என்ன பண்றார், ஆண்டவரை நோக்கி ஆராதனை செய்து ஆண்டவருடைய பிரசன்ஸை கேரி பண்ணி அந்த இடங்களை அவர் உடன்படிக்கை கொண்டு வர ஆயத்தப்படுகிறார். அப்போ ஆயத்தப்படும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்ஸ் அவர்களுக்கு முன்பாக கடந்து போயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. லேவியருக்குள்ளே கெனனியா என்பவன் சங்கீத தலைவனாயிருந்தான். அவன் நிபுணனாய் இருந்தபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். பெரகியாவும் எல்கானாவும் பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். செபனியா, யோசபாத், நெதனியேல், அமாசாயி, சகரியா, பெனையா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஹல்லேலூயா. அப்போ எக்காலத்தை ஊதி ஆண்டவரை வரவேற்றார்கள். ஹல்லேலூயா. ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாய் இருந்தார்கள். அப்போ ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை திரும்ப கொண்டு வரதற்கு தாவீது ஜாக்கிரதை உள்ளவனா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த வாட்டி ஆண்டவர் மோசைக்கு என்னென்னலாம் நியமத்தை கற்பித்தாரோ அந்த கட்டளையின் படியே இந்த வாட்டி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று தாவீது வாஞ்சித்தான். அப்போ ஓசையுடன் கைத்தாளத்தோட தேவனை நோக்கி ஆராதித்து மிகவும் சந்தோஷமாக, எந்த துக்கத்தோடும் இல்லை, சந்தோஷமாக தன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளில் தன் இருதயத்தில் இருக்க சந்தோஷம் அவன் வெளிப்பிரகாரமாக காணப்படுகிறது. அப்போ அவன் பாடி நடனம் ஆடி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று அந்த இடத்துல வாஞ்சித்து கொண்டிருக்கிறான். இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபோத் ஏதோம் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோட கொண்டு வர போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கென்று தன் வழியை ஆயத்தப்படுத்த செல்கிறார்கள். அப்போ இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரால் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வந்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். ஏனென்றால் அவர் நமக்கு கொடுத்த ஒரு பிரதான கடமையை என்னென்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது. ஆனால் அந்த கடமையை நாம் இன்னைக்கு செய்கிறோமா, இல்லை நம்ம அதை மறந்து விட்டு வெளிப்பிரகாரமான வேலைகளை நம்ம கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோமா? ஏன்னா இந்த அதிகாரத்தை பறிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த நியமங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் நமக்கு இட்ட கட்டளைகளை நிறைவேற்ற நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மகிழ்ச்சியோட ஓபேத் ஏதோம் வீட்டுக்குள்ள கொண்டு போகிறாங்க. ஏன் ஓபேத் ஏதோம் வீட்டில், ஊசா அந்த இடத்துல மரித்து போன
போன பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி யாருடைய வீட்டில் இருந்துச்சு? ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஓபேத் ஏதுமை அபரிவிதமாக ஆசீர்வதித்தார் என்றதை நம்ம பார்க்கிறோம். நம் 13ஆம் அதிகாரத்தில் கூட 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்மளோட உடன்படிக்கை பெட்டி என்ன? இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை நம்ம அனுதினமும் தியானித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த கற்பனைகளையும் கட்டளைகளும் கை கொண்டு நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நாமும் நம் சந்ததிகளும் நம் தலைமுறைகளும் சபைகளும் தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்துல அவர் சந்தோஷமா ஓபேத் ஏதோம் வீட்டில் போய் அந்த உடன்படிக்கையை கொண்டு வர புறப்பட்டு போயிருக்காங்க. அப்ப கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுகிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 கடாக்களையும் பலியிட்டார்கள். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல லேவியர்கள் மீது இறங்கி இருக்கு. அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? 13வது அதிகாரத்தில் அந்த பயத்தோடைய அந்த நடுக்கத்தோடையே போயிருப்பாங்க. அந்த பயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆண்டவரே எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் கூட வந்த மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தாவீது என்ன பண்ணியிருப்பார்? ஜாக்கிரதை உள்ளவராக போயிருப்பார். அப்போ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதே தேவனை ஸ்தோத்தரித்து அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்துபவர்களாக அந்த இடத்துல அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். அப்போ ஒரு 7 அடி வைக்கும் பொழுது ஆண்டவரே உமக்கு நன்றி என்று பலி செலுத்தியிருக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். இப்போ தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனேனியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல தாவீது ஒரு லேவியன் அல்ல, அவர் ஒரு யூத வம்சத்தை சேர்ந்தவர். என்னும் தேவனுடைய உடன்படிக்கை கொண்டு வர வேண்டும் என்றதில் அவர் வாஞ்சித்து விசுவாசித்து தன்னுடைய காரியங்களை அவர் நடப்பிக்கிறார். அப்படி இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காலங்கள் பூரிகைகள் கைத்தாளங்களின் தொனியோடும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்து எருசலேம் வர வரைக்கும் அப்போ ஒவ்வொரு அடியும் அவர்கள் ஜாக்கிரதையாக அவர்கள் அடியெடுத்து வைத்திருப்பார்கள். ஏன்னா தன்னுடைய வந்த லேவியர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆசாரியர்கள் ஆண்டவர் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று நியமித்திருக்கிறார். அப்போ ஏற்கனவே செய்த அந்த தவறை மீண்டுமாக செய்யக்கூடாதபடி தன்னைத்தானே தாவீது இந்த இடத்துல திருத்தி கொண்டிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு அடியும் அவர் ஜாக்கிரதையாக எடுத்து வைத்திருப்பார். அப்போ இந்த நாளில் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு சித்தமில்லாத நிறைய காரியங்களை செய்து நாம் தோற்று போய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய பிரசனத்தின் படி அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் செபித்து அந்த காரியத்தை நாம் நடப்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் எதில் தோற்று போனோமோ அந்த காரியங்களை கர்த்தர் இன்று ஜெயமாக மாற்றித்தர வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய குடும்ப உறவுகளை கூட கர்த்தர் அநேக கட்டளைகளை கொடுத்திருப்பார். புருஷனானவன் தன் மனைவியிடத்தில் அன்பாக இருக்க கடவன், மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க கடவன். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அநேக கட்டளைகளை கொடுத்திருப்பார். தன் தகப்பனையும் தன் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று. அப்போது இந்த கட்டளைகளெல்லாம் நம்ம கீழ்ப்படியாதபடி நம்ம ஒருவேளை போயிருந்து ஆண்டோடைய பிரசனத்தில் கூட நம்ம உட்கார்ந்து ஜெபிக்க கூடாதபடி அவருடைய உடன்படிக்கை பெட்டியாகி இந்த நாளில் நம்மளோடு இருக்கிற அந்த வேத வசனத்தை தியானிக்காதபடி நம்முடைய காலங்களை வீணாக இழந்து நம்முடைய பிரசனத்தை இழந்து போயிருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் இழந்து போன தோற்று போன ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் 2வது வாய்ப்பை தருகிறார். மீண்டும் ஒரு முறை நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நமக்கு ஜெயமாய் மாற்ற தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எந்த முறுமுறுப்பும் எந்த கசப்பும் எந்த காயங்களும் இல்லாதபடி நம்ம இருதயத்தில் சந்தோஷத்தோட ஆனந்த களிப்போட நம் தேவனை நோக்கி ஆராதித்து அவரை ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாற்றித்தர வல்லவராயிருக்கிறார். நம்ம 29வது வசனத்திற்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த 29வது வசனத்துக்கு மட்டும் நான் தனியாக ஒரு தலைப்பு கொடுத்தேன். ஏன்னா தாவீதோட மனைவி அவருடைய ஆடுவதையும் நடனம் ஆடுவதையும் பாடுகிறதையும் பார்த்து தன் மனதுக்குள்ளாக இகழ்கிறார் என்று. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடி பாடி வருகிறதை கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீது என்ன பண்றாரு? ராஜ வஸ்திரத்தை அவர் தரிக்கவில்லை, சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக அவர் என்ன பண்றாரு? ஆடி பாடி நடனம் ஆடுகிறார். அப்போ ஆண்டவருடைய பிரசன்ஸ் அவருக்குள்ளாக இருந்து அவர் தன்னைத்தானே மறந்து
ஆண்டவரை துதித்து பாடி அந்த பெட்டியை கொண்டு வருகிறார். அப்போ தாவீதோட மனைவி அந்த பலகணி வழியாய் அவங்க பார்த்து, ஏன் ஒரு ராஜாவாக இருந்து இப்படி நடந்து கொள்கிறார் என்று தன்னுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் கூட அநேக பேரை நம்ம ஜெபிக்கும் பொழுதும் சரி, மற்றவர்கள் நம்மளுடைய கேலி பண்ணுற மாதிரி பேசலாம். ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய காரியத்திற்கேற்ற பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். வெளிப்படுத்துகிற விஷயத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று. அப்போ இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை நம் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் தேடும் பொழுது நிச்சயமாகவே அவர் பிரசனம் நம்மோடு இருக்கும் என்று. நம்ம இந்த நாளில் நம்ம ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம நினைவு கொள்ள வேண்டும், தேவனுடைய ஊழியக்காரர்களை நாம் அசட்டை பண்ணக்கூடாது என்று. ஏனென்றால் இந்த இடத்துல மீகாள் என்ன பண்ண, தன் இருதயத்தில் தாவீதை அவமதித்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் நம்ம ஊழியக்காரர்களும் ஊழியம் செய்கிறவர்களையும் நாம் பிற்பாடு குறை சொல்லி பேசக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. அவர்களை பார்த்து நம்ம ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்ற ஒரு காரியத்தை கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏனென்றால் எல்லாமே தேவ சித்தத்தின் படியே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல தாவீது ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் அது தேவ சித்தத்தின் படியே நியமித்திருக்கிறார். ஏனென்றால் சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது சவுலின் வம்சத்தார் அவர் பிற்பாடு ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனை தேவன் அபிஷேகம் செய்துவிட்டு ஒரு ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ராஜா எப்படி தேவனுடைய பெட்டியை தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வர வேண்டும், அவருடைய பிரசனம் தான் இருக்கிற நகரத்தில் இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து அந்த இடத்துல அவர் தன்னை தானே மறந்து தன் முழு ஆத்மாவோடு தேவனை நோக்கி அவர் ஆராதித்து ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல அவருடைய தேவ பிரசனம் நிறைந்தவராக காணப்படுகிறார். அப்போ ஒவ்வொரு அடியிலும் அவர் ஜாக்கிரதை உள்ளவர்களாக அந்த உடன்படிக்கையை பெட்டி அந்த இடத்துக்கு அவர் கொண்டு வர அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்போ இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம், இந்த அதிகாரத்தில் நம்ம முதலாவது தலைப்பு கொடுக்கும் பொழுது கூட மீண்டும் ஒரு முறை நாம் திருத்திக் கொள்வோம் என்று. அப்போது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகளை செய்திருக்கலாம். ஆண்டவர் நம்மளை நாட்களில் கூட நிறைய நம்மளோட பேசி கொண்டிருக்கலாம், நீ இதை செய்யாத, நீ இதை பேசாத அப்படின்னு சொல்லி நிறைய நாள் பேசியிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய சுய இச்சையில், மாமிச சிந்தையில் நம்ம அநேக காரியங்கள் நடப்பித்து தோற்று போனவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிறார். ஆண்டவர் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறார், நம்மை நாமே திருத்தி கொள்ளும்படியாக, நம்முடைய தோற்று போன வாழ்க்கையில் மீண்டுமாக நம் ஜெயம் பெறும்படியாக இந்த நாளில் அவருடைய பிரசன்னத்தை நாம் தேடுவோம். நம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் தேவனை நோக்கி ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும். ஆராதனை வீரர்கள் ஒவ்வொருவரும் அந்த தேவனை நோக்கி ஆராதிக்கும் பொழுது அந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பது போல இந்த நாளில் நம்மை நாமே தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். எந்தெந்த இடங்களை நாம் தவறி போய் காணப்படுகிறோமோ இப்பொழுது ஆண்டவர்கிட்ட மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கேட்டு அந்த தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள தேவன் நமக்கு ஒரு வழிவாசல்களை உண்டு பண்ணி தருவார் என்று இந்த நேரத்தில் நம்ம ஆவி ஆத்மாவை நம் தேவனுக்கு நேராக அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நம் தலைகளை தாழ்த்தி ஆராதிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுதும் கூட நம் தேவனை நோக்கி பார்ப்போம். நம் தேவன் நம்மளுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற தேவன். நாம் இப்பொழுது தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது
நாம் இப்பொழுது தேவனை நாம் துதித்து பாடும்போது இதோ நம்மளுடைய துதியின் வேளையில் தேவ பிரசனம் இறங்கும் போது தேவன் நம்மளுடைய தோல்விகளை வெற்றியாய் மாற்றி நமக்கு ஜெயத்தை தருகிற நேரம் தான் இது. நம் தேவனை நோக்கி பார்த்து நம்மளுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவோமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா பிதாவையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா 1 நாளாகமம் இதோ 15வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க அப்பா. இதோ எப்படி தாவீது உம்முடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சித்து உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய ஆண்டவரே நகரத்திற்கு கொண்டு வரும்படிக்கு மீண்டுமாக ஒரு முயற்சி செய்து அப்பா அதை வெற்றி பெற்றாரோ, அதே போல இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நாங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே எங்க தோல்வியை நீர் ஜெயமாய் மாற்றுவீர் என்பதை இந்த நாளில் எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. இந்த நாளிலும் கூட இப்பொழுதும் என்னை மறைத்து அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடை பெறுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 28வது வசனம். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காலங்கள் பூரிகைகள் கைத்தாளங்களின் தொனியோடும் தம்பூரணங்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடு கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இதோ இந்த அதிகாரம் முழுவதுமாய் நாம் பார்த்தோம். தாவீது தன்னுடைய கடந்த கால தோல்வியை அவர் நினைத்து பார்க்கவில்லை. அவர் மீண்டுமாக முயற்சி செய்கிறார். நம்ம 1 நாளாகமம் 13வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். தாவீது உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய நகரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் அதில் ஒரு பெரிய தோல்வியை தழுவுகிறார். ஊசியாவை ஆண்டவர் அடித்தது நிமித்தம் அவர் மரித்து போகிறார். அங்கு தாவீதுக்கு ஒரு பெரிய அவமானம் நேருகிறது. ஒரு தோல்வியை அவன் தழுவுகிறான். ஆனால் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், மீண்டுமாக தாவீது ஒரு முயற்சியை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் முயற்சி செய்யும் போது, தேவ பிரசன்னத்தை நாடும் போது ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய நகரத்திற்கு மீண்டுமாக திரும்பும்படிக்கு அவர் கிருபை கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எவ்வளவு நாளைக்கு உன்னுடைய தோல்வியின் அனுபவத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்க போற? இந்த நாளிலும் கூட என்னை நம்பி நீ ஒரு முயற்சி எடுக்க மாட்டியா என்று என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நானும் அப்படிதான். ஒரு தோல்வி தழுவின நான் அதே நினைத்து கொண்டு நான் அந்த அனுபவத்திலேயே நான் அநேக நாட்கள் இருந்தது உண்டு. ஆனால் இந்த நாளில் கர்த்தரனோடு கூட பேசுகிறார். உன்னுடைய தோல்வியை நீ பார்க்காத, அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற என்னை நோக்கி பார் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதோ நான் முதல் முறை நான் 2 வீலர் கற்றுக்கும் போது நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவேன். எனக்கு டிரைவ் பண்ணவே வராது. ஆனால் நான் துணிஞ்சு நான் டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். முதலாவது LLR அப்ளை பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டேன். டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் அங்கே போனேன். அங்கே போகும்போது எனக்குள்ளே நிறைய பயம் இருந்துச்சு. நான் பாஸ் பண்ணுவேனா? அந்த RTO ஆஃபீஸர் அங்கே நிற்கும் போது ஒரு படபடப்பு
வந்துடுச்சு. நான் அங்கே போயிட்டு நான் அந்த 8 போட்டு காட்டும் போது நான் வந்து தோற்று போனேன். அப்போது அந்த நேரத்தில் நான் ரொம்ப பெரிய ஒரு தோல்விக்குள்ளாய் போனேன். எனக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுச்சு. எல்லாரும் என் கூட இருக்கிறவங்களே சொன்னாங்க, நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாமே, நீ இப்படி ஃபெயில் ஆயிட்டியே, இதோட வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நீ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவே வந்து அவமானமாக என் காது பட பேசினாங்க. அதுவும் என்ன சொன்னாங்கன்னா, நீ டைரெக்டாக போனீன்னா நீ பாஸ் பண்ண மாட்ட, நீ வந்து ஒரு ஏஜென்சி மூலயமா நீ போனினா தான் நீ பாஸ் பண்ணுவ அப்படின்னாங்க. நான் வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நான் அதை எழுதி வச்சு ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் இந்த தோல்வியின் அனுபவத்துக்குள்ள நான் இருக்க நான் விரும்பலப்பா. நான் அதே நினைத்து நான் உடைந்து போயிட்டேன். நான் மீண்டுமாக நான் ஒரு முயற்சி பண்ண போகிறேன். என்னை நீங்கள் பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு உங்கள் வசனம் சொல்லுகிறதே, என்னை நீங்கள் பலப்படுத்துங்கன்னு நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துட்டு நான் மீண்டுமாக நானே ஆன்லைனில் அப்ளை பண்ணேன். கரெக்டாக அந்த டிரைவிங் லைசன்ஸ் உடைய அந்த நாள் வந்துச்சு. அன்றைக்கு நான் அதே இன்ஸ்பெக்டர் என்னை யார் ஃபெயில் பண்ணாரோ அவங்க முன்பாக நான் போனேன். அன்றைக்கி மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நான் வந்து அவங்களுக்கு முன்பாக அந்த 8 போட்டு காமிச்சேன். அந்த ஒரே நாள்லேயே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து டிரைவிங் லைசன்ஸ் என் கையில் வாங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். யாரெல்லாம் எனக்கு விரோதமாய் நிந்தையாய் அவமானமாய் பேசினாங்களோ, பரவாயில்லையே, நீயே அப்ளை பண்ணி தைரியமா நீ போய் ஓட்டி காமித்து நீ லைசன்ஸ் வாங்கிட்டியேன்னு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இன்றைக்கு நான் ஒரு லைசன்ஸ் ஹோல்டரா நான் வந்து இருக்கிறேன். அது ஆண்டவருடைய பெரிய கிருபை தான். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்றாரு, இது போல எத்தனையோ தோல்விகள் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்கலாம். நம்ம அந்த தோல்வியின் அனுபவத்திலேயே நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல மகளே, இல்ல மகனே, உன்னுடைய தோல்வியை நான் வெற்றியாய் மாற்றுவேன். நீ மீண்டுமாக ஒரு முயற்சி எடு, மீண்டுமாக ஒரு ஸ்டெப் வை என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை நம்மளுடைய படிப்பில் நம்ம தோல்வியை தழுவிருக்கலாம். இல்லை வேலையை நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த நாளிலும் ஆன்லைன் மூலமா பார்த்து கொண்டு இருக்கிற சில பிள்ளைகள் ஒருவேளை நல்ல வேலைக்காக எதிர்பார்த்து அநேக இன்டர்வியூ அட்டன் பண்ணி தோற்று போயிருக்கலாம். இல்லை உங்கள் குடும்ப உறவுகளில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறாரு, உன்னுடைய தோல்வியின் அனுபவத்திலே நீ வாழ போகிறியா, இல்லை என்ன நம்பி நீ போய் மீண்டுமாக முயற்சி செய்து நீ வந்து அதை வெற்றியாய் மாற்ற போகிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த நாளிலும் கூட நம் தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? இந்த நாளில் நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இதோ எங்களுடைய தோல்விகளை நீங்க வெற்றியாய் மாற்றுங்க. இதோ யெகோவா நிசி, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருவீர் என்று இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. ஷபரபலபாக்கரபா ஓரியாந்தர பரி பர 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 பரபா ஓ ஷந்தர பரி பர 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 பரபா. யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே.
ஓ ஷபரபல பாக்கரபா ஓ ரியாந்தர பாக்கரபரிபர பாக்கரபா ஓ சந்தர பாக்கரபரிபரபர பாக்கரபா ஓ ரியாந்தர பாக்கரபா. ஆவியானவரே, இந்த வேளையில கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க சந்தித்த தோல்விகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. இந்த வேளையில கூட ஆண்டவரே, ஒரு விசையாக நாங்க உங்க பாத படியில நாங்கள் வந்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசனத்துக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. எப்படி தாவீது ஒரு முறை தோல்வியை தழுவினவுடன் ஆண்டவரே அவன் மீண்டுமாக ஆண்டவரே இயேசப்பா அவன் முயற்சி செய்து வெற்றி பெற்றானோ, அது போல இந்த நாள்ல நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். நாங்க எங்களுடைய தோல்வியின் அனுபவத்திலேயே நாங்க போய் மீண்டுமாக நாங்க தோற்று போவது இல்லை ஆண்டவரே. நாங்க மீண்டுமாக நாங்க முயற்சி செய்ய போகிறோம். மீண்டுமாக ஒரு அடியை எடுத்து நாங்கள் வைக்க போகிறோம். யெகோவா நிசி ஆண்டவர், எங்களுக்கு நீங்க ஜெய கொடியை தருவீங்கப்பா. அப்பா, எங்களுக்கு வெற்றியை தருவீங்க. இது வரைக்கும் நாங்க ஆண்டவரே நாங்க முயற்சி செய்த வேலையா இருக்கட்டும், நாங்கள் முயற்சி செய்த படிப்பா இருக்கட்டும், இல்ல நாங்க முயற்சி செய்து தோற்று போன குடும்ப உறவுகளா இருக்கட்டும், இந்த நாள்ல நீங்க சீர்பட செய்வீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். இந்த வேளையில இதோ ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு முன்பாக கடந்து போங்கப்பா. உங்க பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். இதுவரைக்கும் எங்களுடைய சுய முயற்சினால நாங்க முயற்சி செய்து நாங்க தோற்று போயிட்டோம். ஆனால் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே, எங்க பலத்தினால் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஓ ஷபரபா கரபா ஓ ரிபாலபா ஷபரிபாலபா கரபா. இந்த வேளையில கூட அப்பா நாங்க ஒரு விசையாக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. அப்பா, நாங்க எங்களுடைய சுய முயற்சியில தான்ப்பா நாங்க தோற்று போனோம். அப்பா, எங்களை நம்பி நாங்க அநேக நேரத்துல நாங்க தோற்று போய் நின்று இருக்கிறோம்ப்பா. இந்த நாள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா, இனி நாங்க எங்களை நம்பி நாங்க வாழ போவது இல்லை. நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டு எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி பெற போகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த வேளையில கூட அப்பா, இதோ உம்முடைய தரிசனத்துக்காக நன்றி. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி நம்மளுடைய குமார் நம்மளுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அவமானம் நமக்காக அவர் வந்து சந்தித்தார். இதோ அவர் நமக்காக எவ்வளவோ அவமானங்களை ஏற்றுக்கொண்டு எவ்வளவோ நிந்தைகளை ஏற்றுக்கொண்டாரே. கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இதோ நான் உனக்கு இதோ தோல்வியை நான் வெற்றியாய் மாற்றுவேன். உன்னுடைய அவமானங்களை நான் அறிந்திருக்கிறேன். நான் எப்படி நான் வந்து சிலுவையில வெற்றி பெற்றனோ அதே போல உன்னையும் நான் வெற்றி பெற செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மீண்டுமாக முயற்சி செய்யும் போது, நீ மீண்டுமாக ஒரு அடி எடுத்து வைக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு முன்பாக சென்று நான் உனக்காக வழக்காடி நான் உன்னை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இனி நாம் அர்ப்பணிப்போம். இனி கர்த்தர் நம்மளுடைய தோல்விகளை அவர் ஜெயமாய் மாற்றி நமக்கு வெற்றியின் வாகையை தருவார். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை முழுமையாய் கர்த்தர் நீங்க ஆளுகை செய்ததுக்காய் நன்றி. இனி நாங்கள் ஆண்டவரே எங்க சுய பலத்தினால் நாங்க போவதில்லை, எங்களை சார்ந்து நாங்க வாழ போவது இல்லப்பா. இனி நாங்கள் உம்மை பிடித்து கொண்டு நாங்கள் வெற்றி பெற போகிறோம். இந்த வேளையில கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை எங்க வாழ்க்கையில நீங்க கட்டளையிட்டதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம இப்போ வந்து கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசியிருக்கிறாரு. நம்ம மீண்டுமாக நம்ம முயற்சி செய்யணும், நம்ம மீண்டுமாக ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று அதே நம்ம தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, நீங்கள் எதில் நீங்கள் தோற்று போனீங்கன்ட்டு அந்த காரியத்தை நினைத்து கொண்டு நீங்கள் ஒரு அடி முன்பாக நீங்கள் எடுத்து வைக்கும் போது அது எதை குறிப்பிடுகிறதுனா, நான் மீண்டுமா நான் ட்ரை பண்ண போகிறேன், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் என்று நம்ம இப்ப இருதயத்தில் நினைத்து கொள்ளலாம். அது ஒரு வேளை உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலமா இருக்கலாம், குடும்ப உறவுகளா இருக்கலாம். எதில் தோற்று போனீங்களோ நினைத்து கொண்டு நான் வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு நான் சொல்லும் போது நம்ம ஒரு அடியை எடுத்து நம்ம முன்பாக வைப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஜெயத்தை தருவார். நம்ம நினைத்து கொள்ளலாம்.
நம்ம ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்கலாம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நிச்சயமாக அவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். நாம் விசுவாசிப்போம், நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.